நீங்கள் கீழடியை பற்றி எங்கே நியூஸில் பார்த்தாலும் இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னா உரை கிணறு. நம்ம இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த மழைநீர் வடிகால் பற்றிலாம் பயங்கரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. எல்லா இடத்துலையும் மழைநீர் வடிகால் அமைச்சோம். உங்கள் வீட்டிலேயே கூட வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 3 உரை, அதாவது ரவுண்டாக ஒரு ஷேப் இருக்கும் சிமெண்ட்டில், அதில் 3 உரை அடுக்கி வச்சு அதில் மழைநீர் வச்சுருப்பாங்க. சைடில் இருக்க மண்ணெலாம் உள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து உரை கிணறு அமைச்சிருக்காங்க. கிணறு அமைச்சு அதோட 4 பக்கத்துலேயும் மண் உள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக அடுக்கடுக்கான செங்கற்சூளை அமைச்சு அந்த செங்கற்சூளையிலேருந்து வட்டமாக ஒரு செஞ்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 33 உரைகள் கொண்டிருக்கான். இந்த மாதிரி இது ஒரிஜினல் எக்ஸ்கவேஷன் சைட்டில் எடுத்த ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், ஒன்று முன்னாடி ஒன்றா 33 அடிக்கிருக்காங்க. இந்த இதெல்லாம் எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செங்கல் கால்வாய், அதாவது செங்கல் சுடுகள் செய்வாங்கள்ல, மண்ணிலிருந்து அப்படியே செங்கல் உருவாக்குற இடம், அந்த செங்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட். இப்போது இல்லை, கிட்டத்தட்ட 2500 இயர்ஸ், 2500 வருஷத்துக்கு முன்னாடி செங்கல் கால்வாய் இருக்குது. அங்கே எப்படி இந்த மாதிரி இடத்துல இருந்து செஞ்சு அங்கே அப்படி வச்சு உரை கிணறு அமைச்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு அறிவார்ந்த மக்களாக நம்ம தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு.